எல்லாருக்கும் வணக்கம். நான் மணிகண்டன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி டிரான்சிட், அதாவது பெயர்ச்சி எல்லாமே ராசியை அடிப்படையாக வச்சு தான் பார்க்கணும். லக்னத்தை அடிப்படையாக வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களை அவங்க ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். ஸோ லக்னத்தை அடிப்படையாக வச்சு டிரான்சிட்டெல்லாம் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. டிரான்சிட்டெல்லாம் பார்த்தா அது அந்த அளவுக்கு பலனும் கொடுக்காது. ஏன் அப்படின்னா டிரான்சிட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். குரு அவருடைய வேலையை செய்கிறாரு. அந்த டைமில் நம்மளோட ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறதுக்கு நம்மளோட சந்திரனை வச்சு தான் பார்க்கணும். சரிங்களா? ரிஷப ராசிக்கு குரு ஆறாவது வீட்டில் இருக்கார். ஆறாவது வீடு அப்படிங்கிறது ரோகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரிஷப ராசிக்கு பொதுவாகவே குரு ஒரு பாபர். அப்போது அந்த குரு நோய் கடனை கண்டிப்பாக கொடுப்பாரு. ஆனால் இரண்டாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை பார்க்கறதுனால வருவாய் விஷயத்தில் பிரச்சனை எதுவும் இருக்காது. குடும்ப விஷயத்தில் பிரச்சனை எதுவும் இருக்காது. ரொம்ப நல்லாவே இருக்கும். அதே மாதிரி லாஸ் அப்படிங்கிற மாதிரி பெருசாக ஒன்றும் இருக்காது. ஏன்னா ரிஷப ராசிக்கு 12வது வீடு அப்படிங்கிறது மேஷம். 12வது வீட்டை அவர் பார்க்கறதுனால லாஸ் அப்படிங்கிற விஷயம் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் ஆகும். லாஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்காது அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? அடுத்து 10வது வீட்டை பார்க்குறாரு. 10வது வீடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால அவங்க செய்யக்கூடிய தொழிலில் ஒரு மேன்மை அடையக்கூடிய ஒரு நிலை இந்த டிரான்சிட், அதாவது இந்த குரு பயிற்சி ரிஷபராசிக்கு கொடுப்பார். ரிஷபராசி மக்களுக்கு கொடுப்பார். சரிங்களா? ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா உங்களோட கமெண்ட்டை கீழே எனக்கு பதிவு பண்ணுங்கள். ஸோ நான் கண்டிப்பாக அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். சரிங்களா? அடுத்த வீடியோவில் மிதுன ராசிக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.